எங்க அம்மா செஞ்சு கொடுக்கிற லஞ்ச் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கும் அம்மா. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? பாக்ஸ்ல என்ன இருக்கு? உருளைக்கிழங்கு. இது என்ன? உருளைக்கிழங்கு. உள்ள என்ன இருக்கு? என்னடா நடக்குது இங்க? பத்தாலும் பருப்பு சாதமும் உருளைக்கிழங்கும் கொடுக்குறாங்க சார். 2 months பருப்பு சாதமே எப்படிமா சாப்பிட முடியும்? கேளுங்க சார் நல்லா. பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. மிளகு சாதம் அப்புறம் தக்காளி சாதம். மிளகு சாதம்னு சொல்லிட்டு மிளகை கொட்டி கொடுத்துறாங்க சார். சாதம் இவ்வளவுதான் இருக்கு, ஆனா மிளகு மட்டும் இவ்வளவு இருக்கும் சார். ஏதாவது ஒன்னாவது நான் நல்லது சமைச்சதை சொல்லேன்டி, ஏண்டி மானத்தை வாங்குறேன்? நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குற. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? பொட்டேட்டோ. ஆனா ஒண்ணு தெரியுதுங்க, வெளியில இருந்து பார்க்கல குழந்தைகளுக்கு இப்போது உணவு சமைப்பதெல்லாம் மிகச் சிரமமாக இருக்கிறது. அவர்கள் கேட்பது பல்வேறு விஷயங்கள். இதுக்காக ஐயோன்ட்டு கடைசியில பூரா பயப்பிள்ளையும் உருளைக்கிழங்கு. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. எங்க அம்மா வேற சயின்ஸ் டீச்சர். சோலி முடிச்சு. இதெல்லாம் ஒரு இதுன்னு இது மட்டும் லெமன் ரைஸ்னு சொல்லிடாதமா எனக்கு. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? சொல்றேன், நீயா நான் எப்பவுமே நடுநிலை தவற மாட்டேன். ஆனா மவனை இன்னைக்கு நான் உங்க பக்கம்டா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.